ஆனந்தி நில்லு ஆனந்தி, புருஷனை சொல்றது கேளு. ஆனந்தி நில்லு ஆனந்தி. என்ன சபரி கேட்கணும்? என்ன கேட்க சொல்ற? உங்க அப்பா என்ன பத்தி என்ன பேசுற பார்த்தல? தாய திறந்தியா நீ? உங்க அப்பா அப்படி எனக்கு பேசுறது கூட கஷ்டமா இல்ல. அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த பாத்தியா? அதான் கஷ்டமா இருந்தது. சபரி, என்னால இப்படிப்பட்ட ஃபேமிலி கூட எல்லாம் வாழவே முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மறந்துடு. ஆனந்தி, எங்க அப்பா அப்படி பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. அதுக்காக நம்ம 2 பேரும் ஏன் பிரியணும்? சபரி, நாளைக்கே நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா இவ ஏன் இந்த ட்ரெஸ் போடுறா, அவ ஏன் அந்த ட்ரெஸ் போடுறான்னு என்ன டார்ச்சர் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சபரி? சபரி, நீ அப்பவும் இதே மாதிரி எதுவுமே சொல்லாம கல்லு மாதிரி இருக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது சபரி? இங்க பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேணாம். அங்க என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம பேசாத ஆனந்தி. நான் அவர்கிட்ட கேட்காமலாம் இல்ல. சபரி, இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தே இல்லையா? உங்களை மாதிரி பொண்ணுங்களால் தான் நம்ம கலாச்சாரமே நாசமா போகுது. இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிற. அங்கிள், மரியாதையா பேசுங்க. உனக்குள்ள என்ன மரியாதை? உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் என் குடும்பத்துக்கு செட் ஆகாது, புரியுதா? சபரி, நீ வேறு பொண்ணு பார்க்குற வழியை பாரு. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட சொல்லு, நான் ஒரு குடும்ப பொண்ணை பார்க்குறேன். அப்பா, நானே இவ்வளவு 3 வருஷமா லவ் பண்றேன்ப்பா. சபரி, அவர் என் ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இனிமேல் என்னால இங்க இருக்க முடியாது. ஆனந்தி, ஆனந்தி புட்ரா, நீ போய் அவ இல்லைன்னா என்னடா? என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவ என்ன ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுங்கிறது அவ இஷ்டம்ப்பா. அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அவ என்னைய நம்பி வந்த பொண்ணுப்பா. நீங்க அவளை அப்படிலாம் பேசிருக்க கூடாது. ஏன்னா அப்பாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? அவ முன்னாடி நான் பேசியிருந்தேன்னா அது உங்களுக்கு தான் பாசிங்க. பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்னப்பா? கேட்டா கலாச்சாரம். பொண்ணுங்களை இப்படி ட்ரெஸ் பண்ணாது அப்படி ட்ரெஸ் பண்ணாதான் சொல்ற கலாச்சாரம் எதுக்குப்பா? அவங்கள நம்மள மாதிரி தானே. ஆம்பளைங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. அதே பொண்ணுங்க பண்ணா தப்பு, அப்படித்தானே? ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க இப்படிதான் முடிவு பண்ற மனநிலை ரொம்ப தப்புப்பா. உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருந்தா என்னப்பா பண்ணியிருப்பீங்க? அவளுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லப்பா. உங்களை அப்பா மாதிரி நினைச்சு தானப்பா பேச வந்திருப்பா. எனக்கு அவதான்ப்பா முக்கியம். நீங்களே வேணாம்னு சொன்னாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்லப்பா. இதான நீ நடந்துச்சு. ஆனந்தி, என்னை மன்னிச்சிருமா. நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். என்னோட அறியாமையினால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட வேணாம். என் மனசார நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. பரவாயில்ல அங்கிள், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? பணத்தை எங்க மிஸ் பண்ணீங்க? தம்பி, எங்கன்னு தெரியலப்பா. பணத்தை பேக்கில் தான்ப்பா வச்சிருந்தேன். எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. அண்ணா, அது ஆபீஸ் போனேண்ணே. அந்த பணம் மட்டும் ஆபீஸ்க்கு போனா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. என் லைஃபே போயிடும்ண்ணே. என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கண்ணே. ஏங்க, என்னாச்சு? ஆனந்தி, அண்ணன் கிட்ட பணம் கொடுத்து பேங்க்ல போட சொல்லி அனுப்பியிருந்தேன். அண்ணன் இங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டார் ஆனந்தி. ஏங்க, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்? போய் ஒரு வேலைக்காரனை நம்பினீங்கல்ல? அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி பணம் ரெடி பண்ணான்னு பார்த்தாரு. அதான் மாட்டின ஒண்ணு அழகா தூக்கிட்டு பொய் சொல்றாரு. ஆனந்தி, எனக்கு என்னமோ அப்படி தோணல ஆனந்தி. அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க, இந்த நம்பிக்கை தான் ஒட்டுமொத்த திருட்டுக்குமே காரணம். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க நீங்க பண்ண விஷயத்தெல்லாம். அண்ணா, இதுல ஒரு 3 லட்சம் ரூபா இருக்கு. இந்தாங்க, இந்த நம்பர்ல டெபாசிட் பண்றேங்க. சரி. ஒரு நிமிஷம், அதுல இருக்க காசு பத்தாது. இந்த ஏடிஎம் கார்டுல இருந்து ஒரு 50,000 எடுத்து போட்டுருங்க. சரி தம்பி. பின் நம்பர் 5757. சரி தம்பி. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வேலைக்கார்ட்ட போயிட்டு பின் நம்பர்லாம் தரீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஏங்க, ஏடிஎம்ல அப்படியே பணத்தை திருடி போனா என்னங்க பண்ணுவீங்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவர் சந்தேகப்பட்டு தான் இருப்பியா? இவர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் வேலையை மட்டும் பாரு. அண்ணா, நீ போங்க. ஏங்க, இன்னுமா பெருசா நம்பிக்கை அதுன்னு பேசுனீங்க. இப்ப என்னாச்சு? நீங்க தான் அவருக்கு பணத்தெல்லாம் காமிச்சு ஆசை கட்டிங்களே. அப்ப இப்படிதான் நடக்கும். அம்மா, உண்மையே சொல்றேன்.
பணத்தை நான் திருடலமா? சீ, நிறுத்துங்க. உங்களை எவ்வளவு நம்பினாரு? பணத்தை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது. இருங்க, நான் போலீஸ் கால் பண்றேன். ஆனந்தி வேணாம், அண்ணன் அப்படி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனந்தி. தம்பி, இவ்வளோ நடந்திருக்கு, என்னமோ என்ன நம்புறீங்களே? அண்ணா, எங்கள் வீட்டில் நீங்கள் 20 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. முதல்ல எங்கள் அப்பா கூட இருந்தீங்க, அவரை என் கூட இருந்தீங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. எத்தனை தடவை உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கேன். இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு. போங்க. ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? நீங்க இதை விட்டாலும் நான் இதை விட மாட்டேன். ஏய், ஒழுங்கா உண்மை சொல்லு, இல்ல தூக்கி உள்ள வச்சிருவேன். ஆனந்தி விடு. ஆனந்தி, இது என் ஆஃபீஸ் போனோம், நான் அதை பார்த்துக்கிறேன், நீ விடு. அண்ணா, நீங்கள் கிளம்புங்கண்ணே. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லைண்ணே. நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாங்கண்ணே. நீங்கள் போங்கண்ணே. ஹலோ. சார் சபரிங்களா? சார், ஒரு வயசானவர் காரில் வந்தார் சார். பேக்கை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. உள்ள பார்த்தா பணம் வந்தது சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், உள்ள உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க, இப்போவே வந்துடுறேன் சார். ஏங்க, என்னாச்சு? ஆனந்தி, பணம் கிடைச்சிருச்சு ஆனந்தி. நான் வந்து அப்போவே சொன்னேன்ல, அண்ணன் நம்மளை ஏமாற்ற மாட்டாரு, நமக்கு விசுவாசமாக தான் இருப்பாருன்னு. பணத்தை பார்த்தா மாறுறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேர்மையான ஆட்களும் இருக்காங்க ஆனந்தி. இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு அப்படியே அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க அப்பாவை நான் எதுக்கு பாத்துக்கணும்? எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சுடு தண்ணி வச்சு கொடுக்க சொன்னாரு. இதுல என்னடி இருக்கு? உங்க அப்பாவுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் வயசானவர், பார்த்து பேசு. அதான் நானும் சொல்றேன், போய் ஒரு ஹோம்ல விடு. சும்மா இங்க இருந்துட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு அப்படியே உன்னை விட்டணும். ஓ, மேல கை வைக்கிற லெவலுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட அதானே? எங்க அடி, கல்யாணம் ஆனப்பவே சொன்னேன் தனியா குடி போய்க்கலான்னு. கேட்டியா? ஏன் தெரியுமா? இந்த மாதிரி எந்த ஒரு தொழில் வரக்கூடாதுன்னு தான். எப்பா சாமி, நீ எங்க அப்பாவுக்கு எதுவுமே பண்ண வேணாம், தயவுசெய்து நௌரி. ஓ, அப்பா சுடு தண்ணி போட்டு வந்துருங்க, எழுதுறீங்கப்பா. அப்பா அப்பா எழுதுறீங்கப்பா. அப்பா 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 எழுந்துருங்கப்பா. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா 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 என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா. அப்பா 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 ஆனந்தி, அப்பா எதுவுமே பேச மாட்டாரு ஆனந்தி. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா ஆனந்தி, ஆம்புலன்ஸ் கால் பண்ண ஆனந்தி. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. ஆனந்தி, எங்க அப்பா உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, படிச்சு பாரு. என் அன்பு மகள் ஆனந்திக்கு நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள்கிட்ட பேசுகிற உனக்கு பிடிக்காதுன்னு தான் இந்த லெட்டரை எழுதுகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நடக்கலை. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கவலை இல்லை. நானே உயிரோடு இல்லைனாலும் எங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. நான் உனக்கு எந்த வகையில் இடங்களாக இருந்திருந்தாலும் என்ன மன்னிச்சிருமா.
எங்க அப்பா என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பாத்தியாடி? சொத்தெல்லாம் யார் பேர்ல எழுதிருக்காருன்னு பாத்தியா? ஒருத்தர் இருக்கும்போது ஒரு அருமை தெரியாதுடி. நீ அவரை யாரோ மாதிரி பார்த்த, ஆனா அவர் உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தாண்டி பார்த்திருக்காரு. ஏய், என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடி ஆக போகுது? மன்னிப்பு கேட்க வேண்டியவதே இப்போ உயிரோட இல்லடி. ஏண்டா திருட்டு நாயே, எவ்வளவு தைரியம் தான் இங்க திருட வருவ? மேடம் சத்தியமா நான் எடுக்கல மேடம். உன்னை பார்த்தாலே தெரியுது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிரு. ஆமா, அன்னைக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பார்க்க வந்தது நீ தானே? மேடம் நாங்க வேலை செய்ய தான் மேடம் வந்தேன். வேலை பார்த்துட்டு நான் போயிட்டேன் மேடம். காசெல்லாம் நான் எடுக்கலாம் மேடம். மேடம் இவனெல்லாம் அப்படி கேட்டால் உண்மையாக சொல்ல மாட்டான். 2 அடி போட்டால் தான் உண்மையெல்லாம் வெளியே வரும். சார், அன்னைக்கு நீங்க சிஸ்டம் சர்வீஸ் பண்ண வரும்போது இவன் தானே இருந்தான்? ஆமாம் மேடம், இவன் தான் மேடம். இந்த மாதிரி லோக்கலாலாம் ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றீங்க? இப்படி தான் திருடிட்டு போயிடுவாங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் கால் பண்றேன். மேடம் போலீஸ்லாம் வேணாம் மேடம். வந்தாங்கன்னா அவங்களே பாதி காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன சார் பண்றது? எனக்கு தெரிஞ்ச சில லோக்கலாலாம் இருக்காங்க. அவங்கள வச்சு அவனை தடுத்தட்டுனா உண்மையெல்லாம் சொல்லிடுவான். மேடம் என்னாச்சு மேடம்? ஆஃபீஸ் முன்னாடி சண்டை போட்டு இருக்கீங்க? சபரி, நேத்து நீங்க வரல? இதோ நிக்கிறான்ல, இவன் என்னோட பணத்தை திருடிட்டான் சபரி. ஆமாம் சார், திருடிட்டு இதில் பொய் வேற சொல்கிறான். ஆமாம், நீங்கள் யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. சபரி, இவரும் நேத்து வந்தவர் தான். சிஸ்டம் சர்வீஸ்க்காக கூப்பிட்டு இருந்தேன். அது இல்லாம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இப்போ வர சொல்லியிருந்தேன். மேடம் இவரை விசாரிச்சிங்களா? சார் என்ன சார் விளாட்றீங்களா? சபரி, இவர் சிஸ்டம் சர்வீஸ் பண்றவர், சாஃப்ட்வேர் டெவலப்பர். இவரை பார்த்தா அப்படியே தெரியுது. மேடம் ஓகே மேடம், ஓகே. சார் உங்கள் ஐடி ப்ரூஃப் எதாவது காட்டுங்க. காட்டுங்க சார். டேய், நீ மயிலாப்பூர் பிரசாந்த் தானே? எங்கடா ஓட பார்க்குற? எங்க? மேடம் இவன் தான் மேடம் மயிலாப்பூர் பிரசாந்த். சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பணத்தை திருட்டு போறதா மேடம் பண்ணுங்க மேலே. என்ன சபரி சொல்றீங்க? நான் விட்டுருண்ணா, பண்ணிட்டவனா திருப்பி கூத்துறேண்ணா. அது மீது பக்கமே வரமாட்டேண்ணா. விட்டுண்ணா. ஏய், இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளோதான். மேடம் எதை வச்சு இவன் தான் திருடினா முடிவு பண்ணீங்க? இல்ல, பார்க்கவே லோக்கலா. இங்க இதான் மேடம் பிரச்சனையே. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லோக்கலா கருப்பா இருந்தா அவன் திருடன். அதே ஹைஃபையா சாஃப்ட்வேர் வேலை பார்க்கறவனா இருந்தா அவன் நல்லவன். அப்படித்தானே? இதெல்லாம் பழகி போச்சு சார். இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, இங்கேருந்து வந்தா இவன் இப்படி இருந்தா இவன் இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்ட்டு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். மேடம் எப்படி ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் வேற்றுமையோ அதே மாதிரிதான் இந்த நிற வேற்றுமையும். இங்க படிக்காத திருடனை விட படிச்ச திருடன் தான் நிறைய இருக்காங்க. சாரிப்பா. முதல்ல நான் போலீஸ் கால் பண்றேன். நான் போலீஸ்லாம் வேணாம், விட சொல்ல நான் வேணாம். விடுறா. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷன். அப்பா ஏப்பா நோய் ஃபோன் பண்ணிட்டே இருக்க? நவீன், நான் அவங்க அப்பா இல்லை நவீன், நான் மேனேஜர் பேசுறேன். சார் நீங்களா? ஆமா நவீன், இவரு நம்ம ஆஃபீஸ்க்குள்ள நின்று இருந்தாரு. வந்து என்னன்னு கேட்டா அவங்க அப்பான்னு சொன்னாரு. அதான் உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு வந்தோம். கிளம்புறேன்னு சொன்னாப்புல. சரி, அதான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணலான்னு. நீங்க வாங்க, நாங்க 2 பேரும் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். வரேன் சார். தம்பி இன்னைக்கு உன் ஆஃபீஸை பார்க்கணும். எனக்கு கொடி போக முடியுமாப்பா? ஏன்ப்பா சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்க? அங்க வந்து என் மானத்தை வாங்க போறீங்களா? இதே கேட்டுட்டு இருக்கீங்க அடிக்கடி. என்னப்பா இப்படி? எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன்னு என் கண்ணால் பார்க்க வேண்டாமாப்பா? அது ஐடி கம்பெனிப்பா, அங்கே ஹை வேல்யூ பீப்புள் இருப்பாங்க. உங்க கூட என்ன பார்த்தா என் இமேஜ் என்ன ஆகும்? முன்னாடியாவது விட்டுறேன்ப்பா. என்னால முடியாதுப்பா. தயவு செய்து அந்த பக்கம் வந்து என் மானத்தை வாங்கிடாதீங்க. அவருங்க
என்னங்கப்பா. சரிப்பா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் உடனே கிளம்புறேன். ம், ஆட்டோ எதை புக் பண்ணி தட்டுமாப்பா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா, நான் வரேன். ஏன்ப்பா இங்க வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்காரு? அப்பா, நான் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தேன், எதாச்சும் அவர் வந்து கூப்பிட்டாரு. தயவுசெய்து போப்பா. செருப்பை மறந்து வச்சுட்டேன்ப்பா. அப்பா, உங்க செருப்பை விட்டு போயிட்டீங்கப்பா. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சார் சார், நீங்க எப்படி செருப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏன் நவீன், நான் எடுத்து வந்து கொடுக்கக்கூடாதா? அவங்க அப்பாவை பார்க்குறப்போ அப்படி எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கு நவீன். இந்த ஐடி ஜாப்பு, மேனேஜரு அதெல்லாம் இப்போ தான். நாங்களுமே ரொம்ப ஏழை குடும்பம் தான் நவீன். எங்கள் அப்பா கொத்தனார் வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். அன்னைக்கு எங்கள் அப்பா வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததால தான் நான் இன்னைக்கு ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் கால் கடுக்க நின்று வேலை பார்த்ததால தான் இன்னைக்கு நான் ஒரு காரில் வந்துட்டு இருக்கேன். பழசை என்றைக்குமே மறக்கக்கூடாது நவீன். நீங்கள் கூட உங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் அவ்வளோ கோபமாக பேசுனீங்க. அவங்களாம் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை நவீன். இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனால் எங்கள் அப்பா இல்லை நவீன். சில பேர் இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. நவீன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். சார், அப்பா போய் ஆட்டோ ஏற்றிட்டு வந்துட்டா. சரிங்க. பிரசாந்த், அந்த ப்ராஜெக்ட் செக் பண்ணிட்டேன். நீங்கள் இதோட கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. ஓகே சார். சார், மே கமின் சார். கமின். சார், இந்த டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் எரர் வந்துட்டே இருக்கு சார். உங்கள் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் சார். நவீன், அவங்க கிட்ட என்ன சொன்னேன்? 5 மணிக்கு மேலே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கவனா கிளம்புங்கன்னு சொன்னால. வாட் இஸ் திஸ்? சார், அது ஏன் ஒர்க் தான் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நவீன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் எம்கிட்ட கொடுங்க. நீ கிளம்புங்க சார். கொடுங்க நவீன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. பிரசாந்த், அவரோட பெட்டிங் ஒர்க்லாம் நீங்கள் முடிச்சிருங்க. சார். என்ன பிரசாந்த்? ஒன்றும் இல்லை சார். நவீன், ஒரு நிமிஷம். நம்ம கம்பெனியில் இந்த மாதம் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு. என்னங்க, அதுக்கு லெட்டர். என்னங்க பிரசாந்த்? சார், என்ன சார் இன்க்ரிமெண்ட் 10K போட்டிருக்கீங்க சார்? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்த் நான் நிறைய லீவ் போட்டிருக்கேன் சார். அதுக்கு நீங்கள் சேலரி பிடிக்கவே இல்லையே சார். சார், எனக்கு 5K தான் போட்டிருக்கீங்க. ஸோ வாட்? சார், முதல்ல பார்சாலிட்டி பார்க்குறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நானும் 3 மாதமாக அந்த கம்பெனியில் பார்த்து தான் இருக்கேன். நீங்கள் நவீனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. பிரசாந்த், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. நவீன், நீங்கள் கிளம்புங்க. சார், கிளம்புங்க நவீன். சார், நானும் தான் இந்த கம்பெனிக்கு உழைச்சி கொட்டுறேன். ஆனால் நீங்கள் நவீனுக்கு மட்டும் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கம்பெனி மேனேஜரா நீங்கள் பண்ணது சரியில்லை சார். ஐ வாண்ட் ரீசன், சொல்லுங்கள். ப்ளீஸ். இதுக்கு காரணம் நவீனோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் என்னோட பழைய பாஸும் தான். சொல்ல ஆனந்தி. ஏங்க வரலையாங்க? ஏம்மா, என்னாச்சு? என்னங்க என்னாச்சுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு 4 months ஸ்கேன் எடுக்கணும், மறந்துட்டீங்களா? ஆமாம்ல, நீ 4th month ஸ்கேன் எடுக்கணும். ஆஃபீஸ் ப்ரெஷரில் எல்லாத்தையும் மறந்துடுறேம்மா. என்னங்க ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. அப்பப்போ வயிறு வலிக்குது, பயமா இருக்குதுங்க. வீட்டில் யாரும் இல்லையா? யாருமே இல்லைங்க.
சமையல்கார அக்காவும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எப்படியாவது சீக்கிரமாக வந்துடுறேன். எனக்கும் உங்களை இருக்கணும் ஆசைதாம்மா, ஆனால் ஆஃபீஸ் ஒர்க் முடிக்க வர முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எப்படியாவது சீக்கிரமாக வந்துடுறேன். லாஸ்ட் மந்த் எல்லா லீவும் எடுத்துட்டேன். இப்போ லீவ் போட்டால் சம்பளத்தையும் பிடிச்சிடுவாங்கம்மா. எப்படியாவது சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன் ஆனந்தி, கொஞ்சம் பார்த்துக்கோயேன். இப்ப சொல்லுங்க பிரசாந்த், எம்ப்ளாயிஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காத பாஸ் எல்லாம் என்ன பாஸ்? சாரி சார். நானும் ஒரு பாஸ் கிட்ட எம்ப்ளாயியா தான் ஒர்க் பண்ணேன். நான் நவீனோட சுச்சுவேஷன்ல இருந்தப்போ எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. ஒரு எம்ப்ளாயியோட ஃபீலிங்ஸை கூட மதிக்காம என்னை வெறும் பணம் சம்பாதிக்கிற மிஷினா மட்டும்தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் எப்படி. உங்களுக்கு நல்ல மனசு சார். நான் ஒரு மேனேஜராக என்னோட கடமையை மட்டும்தான் பண்ணேன் பிரசாந்த். நம்ம கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை வெறும் ஒர்க்கராக மட்டும் பார்க்காம நம்ம ஃபேமிலியாக பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. சார் வாங்க சோலை. என்னாச்சு சோலை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சார், நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார். என்ன சோலை, இப்போதான் ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள், இப்போ என்ன அதை விட்டு திரும்ப வேலைக்கு வரேன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், ப்ராஜெக்ட் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு சார். சார் என் ஃப்ரெண்டு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க சார். அங்கே ஒரு புது ப்ராஜெக்ட் தரேன்னு சொன்னாங்க, அதான் சொந்தமாக எடுத்து பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓ, ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. சரி போய் ஒர்க் பாருங்க. ஓகே சார். சோலை, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்ன? நவீன் கன்ஸ்ட்ரக்ஷன். நவீன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நீங்க போய் ஒர்க் பாருங்க. சார் நீங்க அந்த நவீன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, நவீன் கன்ஸ்ட்ரக்ஷனா? என்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பேசுகிறோம் சார். நீங்களா? நீங்கள் சோலைன்னு ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்ல, அதை அப்படியே நம்மளுக்கு மாற்றி விட்டுருங்க. சார் சோலைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார். அவர் முதல்ல அட்வான்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவோட பாதி அமௌண்ட் இப்போவே உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். சார் பண்ணுங்க நவீன். சரிங்க சார், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி நல்ல வேலைக்காரங்களெல்லாம் நம்ம கூடவே வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிக்க பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இவனுங்களை நம்மளை விட்டு போகவும் விடக்கூடாது, நம்ம கூடியவும் வச்சுக்கணும். அடுத்த மாதத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 சேலரி தூக்கி போடுங்க. சரி விடுங்க சோலை, காலங்காலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வாங்கியிருப்பாங்க. எடுத்த உடனே மேலே போயிட முடியுமா என்ன? ஒரு 10-15 வருஷம் வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்புறம் நீங்களும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க. இப்போ ஒர்க் பாருங்க. ஓகே சார். சார் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும் சார். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்ல, அதை அப்படியே நம்மளுக்கு மாற்றி விட்டுருங்க. இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவோட பாதி அமௌண்ட் இப்போவே உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். பண்ணுங்க நவீன். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வேணால் பிஸ்னஸ் பழக்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. காசு கொடுத்தா கேட்டுருவாங்களா? உங்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல சார். அது எப்படி? எப்போதுமே உங்களுக்கு கீழே ஒரு அடிமாட்டு சம்பளத்துக்கு நாங்கள் இருந்துகிட்டே இருக்கணும்ல? ஏய், யார்கிட்ட பேசுகிறேங்கிறத பார்த்து பேசு. நீ என்கிட்டே வேலையை கற்றுக்கிட்டு ஆப்போசிட்டில் நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து நீ பாட்டுக்கு மேலே போவ, நாங்கள் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமா? இங்கே பாரு, தானும் வளர்ந்து கூட உள்ளவனே வளர்த்துறவன் தான் ஓனர். ஒர்க்கர்ஸோட உழைப்பை உறிஞ்சி சம்பாதிக்கிற நீ எல்லாம் ஓனரே கிடையாது. இங்கே நிறைய பேர் இப்படி தாண்டா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான், அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். நம்ம வளரவே உடையே மாட்டாங்க. உழைக்கிற உழைப்புக்கு சம்பளம் தர மாட்டாங்க, மரியாதை தர மாட்டாங்க. அதிகார திமிரு பிடிச்சவங்க. விடு நவீன், வா போகலாம். சோலை சார், நீங்க நியூவா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, நான் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமா. உங்களோட இருக்கிறதுக்கு உங்களோட இருந்துடலாம். ஆனந்தி வாங்க. இன்னொல்லம்மா, சம்பளம் வந்துருச்சு, மளிகை சாமான் வாங்கணும்னு சொன்னேன், அது இதை வச்சுக்க. மிச்சம் இருந்தா சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டு. சரிங்க. ஒரு நிமிஷம். அப்பா வந்து காலையில் என்கிட்ட மருந்து காசு கேட்டாரு. ஏங்க, இந்த காசு நீங்களே உங்க அப்பா கையில தரலாம்ல? எப்ப பார்த்தாலும் ஏங்க என்கிட்டே தரீங்க?
எங்கள் அப்பா காலையில் என்கிட்ட காசு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவர் என்கிட்ட வந்து காசு வாங்கினாருன்னா நல்லா இருக்காதுடி. ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தான். ஷன் பெட்ரோலுக்கு காசு வாங்கினியா? மறந்துட்டேன்ப்பா. இதா என்னப்பா 1000 ரூபா இருக்கு? செலவுக்கு ஏதாவது வச்சுக்கப்பா. நீ காலேஜ் படிக்கிற பையன், 2 சட்டையாவது எடுத்துக்கோயே. நீங்கள் கூட தான் போட்ட சட்டையே போட்டுட்ருக்கீங்க. இப்போ கூட பாருங்கள், சட்டையெல்லாம் நஞ்சு போயிருக்கு. நீங்கள் 4 இடத்துக்கு போகிறீங்க, 4 பேர் பார்க்குறீங்க. பார்க்குறவங்கள என்னப்பா நினைப்பான்? இப்போ நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ இதெல்லாம் தேவையாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த சட்டை போகிறோம், நீ தான் நல்ல சட்டை போட்டுக்கணும். நீ படிக்கிற பையன்பா. ஷான், நீ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதில்ல, 2 நாள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரும்பா. எப்படியாவது 2 நாள் பொறுத்துக்கப்பா. சரிப்பா. எங்கள் அப்பாலாம் அவ்வளோ கஷ்டத்துல என்னை அவ்வளோ அழகாக வளர்த்தாருடி. எங்கள் அப்பாலாம் எனக்கு காசு கொடுத்தாதான் அழகு, வாங்கினா அழகு இல்லை. தம்பி, காசு கொடுப்பா. அப்பா, என்னப்பா யோசிக்கிற? என் பிள்ளை சம்பாரிச்சா நான் வாங்குறது எனக்கு என்னப்பா கஷ்டமாக இருக்கு? ஏன் எனக்கு உன் காசு தரமாட்டியா? அப்பா அப்படி இல்லைப்பா. எங்கள் அப்பா காசு கேட்டு யார்கிட்டையும் கையை நிற்கக்கூடாதுப்பா. அது நானாக இருந்தாலும் சரி. பையன்கிட்ட கை நீட்டுனா சந்தோஷம்தாம்மா, கஷ்டமா இல்லை. உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு போய் நீ சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. காசு கொடுப்பா. ஏங்க கொடுங்கங்க. என்னங்கப்பா? அப்பா, எனக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பா. ஆனால் நீங்கள் கூப்பிட்டா வரவே மாட்டீங்க. இன்னைக்காச்சும் வாங்கப்பா. சரிப்பா, போகலாம். ஆனந்தி, நீயும் ரெடியாயிரு, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? சட்டு போட்டு நல்லா கிளம்புங்க. அட வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? குட். நம்ம மண்டபத்துல அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. 500 பேத்துக்கு சமைக்கணும். பண்ணிடலாமா? அட தாராளமா பண்ணிடலாம் மேடம். எந்த ஆர்டரா இருந்தாலும் மறக்காம நமக்கே கொடுக்குறீங்க. சிறப்பா பண்ணிடலாம் மேடம். ஓகே, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மேடம், எங்க போறீங்க? உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. மேடம், நீங்க சாப்பிடல அப்புறம் கோச்சுக்கும் பார்த்துக்கு. சரி, ஓகே. உட்காருங்க மேடம். ஏய் தம்பி, மேடம் சாப்பாடு வைடா. டேய், ஒரு ஃபோன் வருது, வந்துடுறேன், நல்லா கவனிச்சுக்கோடா. மேடம், சேட்டா, எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு? சாம்பார் கொண்டு என் கையில ஊத்துற, அது மட்டும் இல்லாம என் வாட்சில் சேர்த்து ஊத்திட்டு இருக்க. மேடம், அதுக்கு நான் அறிவிங்களா மேடம்? நீங்க தான் மேடம் கையை உள்ள கொண்டாந்தீங்க. ஏய், என்ன என்கிட்ட எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்க? நீ ஆஃப்டர் இந்த ஹோட்டல்ல எச்சு பிளேட் எடுக்கிறவன் தானே? மேடம், ஏன் இப்படி எங்களை ரொம்ப இறக்கி பேசுறீங்க? நாங்க உழைச்சு தான் சாப்பிட்றோம். ஓ, உழைச்சு சாப்பிடுறியா? உனக்கு நீ யாருன்னு தெரியாம தானே பேசிட்டு இருக்க. இரு, இந்த ஹோட்டல்ல கிளீன் பண்ற வேலை தானே செஞ்சிட்டு இருக்க. முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. போ, ஓனர் கிட்ட சொல்லிக்கிறேன். என்னாச்சு மேடம், ஏன் ஒரே சத்தமா இருக்கு? என்ன அரைஞ்சிட்டாங்க? அரைஞ்சிட்டாங்களா? ஏங்க, ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன ஹோட்டல்ல ஆளுக்கு வேலை வச்சிருக்கீங்க? ஒண்ணு சாம்பார கையில ஊத்திட்டு இருக்கான். மேடம், அவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் அரையணுமா? ஹலோ, உங்களுக்கு ஆர்டர் வேணுமா வேணாமா? ஆஃப்டர் இவனுக்காக நல்ல கஸ்டமரை, அதுவும் நல்ல ஆர்டர்ல எனக்கு தயாரா இருக்கீங்க. டேய், உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையாடா? யார்ட்ட எப்படி நடக்குதுன்னு தெரியாது, ஒரு வேலை கூட ஒழுங்கா பாக்குறது இல்ல, லூசு பையல பச்சிக்கிட்டு. மேடம், இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இந்தா டேய், என்ன இதே மாதிரி எம்ப்ளாயி திட்டம்னு நினைச்சியா? அந்த சீன்லாம் இங்க கிடையாது. இந்த பணம் இருக்க தெம்புல தானே இப்படிலாம் பேசினேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு,
எனக்கு உன் பணத்தை விட என் எம்ப்ளாயி தான் முக்கியம். முதல்ல அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஒழுங்கு மரியாதை அவனுக்கு சாரி கேளு. சாரி கேட்கணுமா? அது இவகிட்டயா? அரைஞ்சது என் தப்பு தான். ஓனர் உங்ககிட்ட கூட கேட்கிறேன். ஆனா லேபர் கிட்ட எல்லாம் என்னால கேட்க முடியாது. ஹலோ, கடையை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப மட்டும் நீங்க எம்ப்ளாயிட்ட சாரி கேட்கல, இதை காட்டி போலீஸ்ல உன் மேல கேஸ் கொடுத்து உனக்கு ஜெயில போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டலாம் இல்ல, கண்டிப்பா பண்ணுவேன். அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? ஓனர்னா ஒரு மரியாதை கொடுப்பீங்க, லேபர்னா இல்ல, அப்படித்தானே? இது காரணம் நீங்க இல்ல, பெரும்பாலான முதலாளிங்க இப்படிதான் இருக்காங்க. கஸ்டமர் கொடுக்குற காசுக்காக தான் கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடக வச்சிடறானுங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நீ போனா எனக்கு வேற கஸ்டமர், எனக்கு நீ கொடுக்குற பணத்தை விட என் எம்ப்ளாயி தான் முக்கியம். இந்த சுச்சுவேஷன்ல மட்டும் நான் கூட நிக்கல, அப்புறம் அவனுக்கு என் மேல இருக்க நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஒழுங்கு மரியாதை அவன்கிட்ட சாரி கேளு. சாரி. ஒரு நிமிஷம், இந்த பாத்திரத்துல நீ தானே தள்ளி விட்ட, எடுத்து வச்சுட்டு போ. ஒரு நிமிஷம். மரியாதைங்கிறது உழைச்சி சாப்பிட்ற எல்லாருக்குமே உண்டு, அதை கொடுத்து பழகு. போ, அவளை விட பார்த்துக்கலாம்.